வணக்கம். என்னுயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா ஆர்டர் செய்த உணவுகள் அத்தனையுமே வந்தது. ஆனால் ரதிக்குத்தான் பசியே இல்லை. அவன் சொல்ல போகும் முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் என்ற யோசனையிலேயே உட்கார்ந்திருந்தாள். சார், சர்வ் பண்ணவா என்று கேட்ட பேரரிடம் நோ தேங்க்ஸ், நானே பார்த்துக்கிறேன் என்றவன் தட்டை எடுத்து வைத்து ரதிக்கும் அவனுக்கும் பரிமாறினான். அவள் அமைதியாக அவன் முகத்தை பார்த்திருக்க, என்ன பார்க்குற, சாப்பிடு என்று சொல்ல ரதி அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க தேவாவின் போன் அடித்தது. இடது கையினால் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போனை தேடி எடுத்தவன் மொபைல் திரையில் ஒளிர்ந்த கரணின் பெயரை பார்த்ததும் காலை அட்டன் செய்தான். தேவா, சொல்லிட்டியா? கரண் ஆர்வமாக கேட்க, இன்னும் இல்லடா, இனிமேதான் சொல்லணும் என்று தேவா சொல்ல, ஏண்டா இன்னுமா உனக்கு நல்ல நேரம் வரல? கரண் கடிந்து கொண்டான். பேசிக்கொண்டே ரதியை பார்த்த தேவா அவள் முன் எதுவும் பேச முடியாமல், நீ என்ன வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடு, 2 மினிட்ஸ், நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து ரதி இருந்த இடத்தை விட்டு சற்று தூரமாக சென்று நின்று கொண்டான். இப்போதாண்டா ரதியை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் வந்தேன், அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா, சாப்பிட்டு முடிச்சதும் சொல்ல போகிறேன் என்று தேவா சொல்ல, ஓகே, சொல்லி முடிச்சுட்டு அவங்க ரியாக்ஷன் என்னான்னு எனக்கு கால் பண்ணு, இல்லை மெசேஜ் பண்ணு, நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் என்று கரண் சொல்ல, சரிடா என்று சொல்லி ஃபோனை வைத்துவிட்டு ரதிக்கு எதிரில் வந்து அமர்ந்தவன், இன்னும் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணவா என்று கேட்க, இல்லை இதுவே ரொம்ப அதிகம், எனக்கு போதும், உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க என்றவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டவன் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று கை கழுவி தன் கைக்குட்டையை எடுத்து கையை துடைத்தபடியே வந்து அமர்ந்தான். அவளும் சாப்பிட்டு முடிக்க தன் பேட் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த சிறிய கிஃப்ட் கவர் சுற்றிய பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்த கிஃப்ட் உனக்கு என்று சொல்ல, கிஃப்டா என்று அவள் எதுவும் புரியாமல் தன் நெற்றியை சுருக்கி அவனை பார்க்க அவள் கையை பிடித்து உள்ளங்கையில் அந்த பாக்ஸை வைத்தான். என்ன இருக்கு இதுல என்ற அவள் கேள்வியில் கொஞ்சம் ஆச்சரியமும் கலந்திருக்க, நீயே ஓபன் பண்ணி பாரு என்று அவன் சொல்ல, ரதி எதுவும் புரியாமல் அந்த பாக்ஸையே சில நொடிகள் பார்த்துவிட்டு தேவாவை பார்த்தபடியே மெதுவாக அந்த பாக்ஸை சுற்றி இருந்த கிஃப்ட் கவரை பிரித்தாள். கிஃப்ட் கவர் முழுவதுமாக பிரிக்கப்பட்ட நிலையில் அதற்குள் இருந்த சிறிய பாக்ஸின் மூடியை திறக்க அதில் அழகான ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு அவளை பார்த்து சிரித்தது. ரதியின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது. கொலுசு யாருக்கு? தன் சந்தோஷத்தை நொடியில் மறைத்து கொண்டு அவள் கேட்க, உனக்கு தான் என்று அவன் சொல்ல, எனக்கா என்று அவள் நம்ப முடியாமல் கேட்க, ஆமா என்று தேவா லேசாக தலை அசைத்து கண்களை அழுத்தமாக மூடி திறக்க, அழகா இருக்கு என்று அவள் அதை கையில் எடுத்து அசைக்க அதில் இருந்த முத்துக்களின் சத்தம் அவள் செவிகளை நிறைத்தது. எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் என்று அவள் சந்தோஷமாய் சொல்ல, தெரியும் என்றான் முகத்தில் புன்னகையுடன். உங்களுக்கு தெரியுமா? எப்படி? அன்னைக்கு ஊரில் தேன்மொழிக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் என்று அவன் சொல்ல, நான் போட்டு பார்க்கவா என்றால் சிறு குழந்தை போல. போட்டுக்கோ என்று அவன் சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு அவள் அமைதியாக இருக்க, ஏன் என்னாச்சு, போட்டுக்க என்று அவன் மீண்டும் சொல்ல, இப்போவே வா என்று கேட்டவளிடம், ஆமாம் இப்போவே தான், போடு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்று அவன் சொல்ல தன் பாதங்களை எடுத்து பக்கத்தில் இருந்த சேரின் மீது வைத்து அவன் கொடுத்த கொலுசை ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டாள். வலது கால் கொலுசின் ஹூக் கொஞ்சம் தளர்வாக இருக்க முயற்சித்து பார்த்தவள், இது டைட்டாக மாட்டேங்குது என்று சொல்ல, இரு நான் பார்க்குறேன் என்று தேவா எழுந்து வர, இல்லை வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் என்று தன் காலை சேரிலிருந்து எடுத்து விட்டாள். காலை நீட்டு என்று அவள் காலை பிடித்து தளர்வாக இருந்த திருகாணியை டைட் செய்தான். அவன் காலை பிடித்ததும் ரதிக்குத்தான் சங்கடமாகி போனது. நெளிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். அவன் டைட் செய்வதற்கு முன்பாகவே போதும் என்று அவன் தொடைமேல் இருந்த காலை எடுக்க துடித்தவளை, கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காரு என்று தெருகாணியை சரி செய்தவன், இப்ப சரியா இருக்க பாரு என்று சொல்ல, இன்னும் கொஞ்சம் தளர்வாகத்தான் இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் அவனை காலை பிடிக்க செய்வது என்று நினைத்து, போதும் இப்ப சரியா இருக்கு என்று அவள் சொல்ல அவள் கால்களில் இருந்த கொலுசை பார்த்து ரசித்தான். ரதியின் சந்தோஷமான முகத்தையே பார்த்திருந்தான். சாயங்காலம் நீ அவளை கூட்டிட்டு வரும்போது முகத்துல சிரிப்பே இல்லாம டல்லா இருந்தா, ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
உன் மனசுல இருக்கிற காதலை சொல்றதுக்கு இதுதான் ரைட் டைம் என்று அவன் ஆள் மனது சிக்னல் கொடுக்க, எஸ் கரெக்ட் என்றான் சத்தமாக. தன் கால் கொலுசை சரிப்படுத்தி கொண்டே தேவாவை பார்த்தவள், என்ன கரெக்ட் என்று அவன் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் கேட்க, அது என்னன்னா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னனே என்று அவன் ஆரம்பிக்க, அவன் அலைபேசி மீண்டும் அடித்தது. இந்த கரனுக்கு வேற வேலையே இல்லை போல, சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லிட்டு இவனவே தொந்தரவு பண்றான் என்று முணுமுணுத்தபடியே தேவா போனை எடுக்க அதில் கைலாஷின் பெயர் ஒளிர்ந்தது. இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான் என்று போனை கட் செய்து தன் பாக்கெட்டில் வைத்தான் தேவா. ஆனால் கைலாஷ் விடுவதாக இல்லை. மீண்டும் அழைத்தான். 2 minutes, நான் வந்துடுறேன், நீ ஜூஸ் குடி என்று கடைசியாக ஆர்டர் செய்த ஜூஸை அவள் பக்கம் நகர்த்தி விட்டு எழுந்து சற்று தூரமான இடத்திற்கு சென்று கைலாஷின் ஃபோன் காலை அட்டன் செய்தான் தேவா. உன்னை யாருடா எனக்கு கால் பண்ண சொன்னது என்று அவன் கோபமாய் கேட்க, அடேங்கப்பா என்ன கோபம், விட்டா ஃபோன்லேயே அடிச்சிருவ போல இருக்கே தேவா. கைலாஷ் சரிக்க, டேய் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை விருப்பமும் இல்லை, ஃபோனை வை தேவா சொல்ல, ஆனால் நான் உன்கிட்ட பேசியே ஆகணுமே தேவா. பிஸ்னஸில் கிடைக்கிற நல்ல வாய்ப்பையெல்லாம் நீயே பயன்படுத்திக்கிட்டா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? எங்களுக்கும் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல. ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக அந்த இடத்த நான் வாங்கலான்னு நினச்சேன். லேண்ட் ஓனருக்கு உன்னை விட அதிகமாக பணம் கொடுக்குறதாகவும் சொன்னேன். ஆனால் அவன் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில் உன்னை காரணம் காட்டி கையை விரிச்சிட்டான். இன்னும் 2 நாளில் அந்த இடத்த நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போறியாமே, அதான் உனக்கு வாழ்த்து சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் என்று கைலாஷ் சொல்ல, டேய் யாருக்குடா வேணும் வாழ்த்து, நீயே வச்சுக்கோ. பருந்து பறக்கிற இடத்துல காக்காக்கு என்னடா வேலை, நீ உனக்கு தகுந்த இடமா பாரு என்று பேசிக்கொண்டே தேவா ரெஸ்டாரண்டின் சைடில் இருந்த பால்கனி பக்கம் வந்து விட்டான். என்ன சொன்ன, காக்காவா? டேய் நான் சாதாரண காக்கா இல்லை, பருந்தையே அலற விடுற காக்கா என்று கைலாஷ் சொல்லி முடிக்க, டேய் உன்னால் முடிஞ்சதை பாரு, இப்போ என்னை தொந்தரவு பண்ணாமல் ஃபோனை வை என்று தேவா ஃபோனை கட் செய்ய, என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன்டா, பின்னாடி டேபிளில் உன் பொண்டாட்டி இருக்காளான்னு பாரு என்று கைலாஷ் சொல்ல, வேண்டாம் கைலாஷ் நீ தப்பு பண்ணுற என்று சொல்லிக்கொண்டே பதட்டமாய் தேவா திரும்பி பார்க்க, அங்கு யாரோ ஒரு பெண் ரதியிடம் நின்று பேசிக்கொண்டிருந்தாள். மேடம் உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவர் உடனே உங்களை பார்க்கணும்னு கூட்டிகிட்டு வர சொன்னார் என்று அந்த பெண் சொல்ல, ரதியின் மூளையோ எதையும் யோசிக்கும் மனநிலைமையில் இல்லை. அப்பாக்கு என்னாச்சு, நீங்கள் யாரு? அவள் குரல் நடுக்கத்துடன் வந்தது. இப்போ எதுவும் பேசுறதுக்கு இல்லை மேடம், நீங்கள் சீக்கிரமாக என் கூட வாங்க, உங்கள் அண்ணன் காரில் தான் இருக்காரு அந்த பெண் சொல்ல, அண்ணனா எங்கே இருக்காரு என்று கேட்டுக்கொண்டே ரதி அந்த பெண்ணுடன் சேர்ந்து எழுந்து நடக்க, டேய் என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு தேவா கைலாஷிடம் கத்தினான். கைலாஷ் சத்தமாக சிரித்தான். போனை கட் செய்துவிட்டு ரதி என்று கத்தியபடியே ஓடினான் தேவா. இப்போதுதான் முதல் முறையாக அவள் பெயரை அழைக்கிறான், அதுவும் இவ்வளவு சத்தமாக. தேவா பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்க அதற்குள் அந்த பெண் ரதியை காருக்கு பக்கத்தில் அழைத்து சென்று விட்டாள். வாங்க மேடம், உங்க அண்ணன் இந்த காரில் தான் இருக்காரு என்று அந்த பெண் சொல்ல, எங்க இருக்காரு? அப்பா உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே, டாக்டர் என்ன சொன்னாங்க? ரதி கேள்வி மேல் கேள்வி கேட்டபடியே அந்த காரை பார்க்க, காரின் முன் இருக்கையில் 2 ஆண்கள், பின் இருக்கையில் ஒருவன். பல நாட்களாக வெட்டப்படாத கேசம், அடர்ந்து வளர்ந்த தாடி, பார்க்கவே அவர்கள் அடியாட்கள் போல இருக்க சுதாரித்து கொண்ட ரதி, ஏய் பொய் சொல்றியா, எங்க இருக்காரு எங்க அண்ணன்? அவள் அந்த பெண்ணின் முகத்திற்கு எதிரே கேட்க, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் வந்துட்டான், அவளை உள்ள இழுத்து போடு என்று பின்னால் இருந்தவன் கத்த, முன்னிருக்கையில் இருந்தவன் தன் கையில் இருந்த இரும்பு காப்பை மேலே உயர்த்தியபடியே காரில் இருந்து கீழே இறங்கி வர, ஏதோ சூழ்ச்சி வலையில் அகப்பட்டு விட்டோம் என்ற உணர்வில் ரதியின் கண்கள் தேவாவை தேடியது. என்ன ஒரு முட்டாள்தனம், அவர்கிட்ட சொல்லாம நான் ஏன் இவ பின்னாடி வந்தேன்? அவள் திரும்பி ஓட முயற்சித்த அந்த கணம் அவள் கையை பிடித்து காருக்குள் தள்ளி இருந்தான். தேவா என்று அவள் கத்த நினைத்தாலும் நான் எழவில்லை. இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட அவள் உச்சரிக்காத பெயர் அது. ஒரே அறையில் அவன் கூடவே இருந்திருக்கிறாள். இதுவரை அவன் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பதற்கான எந்த அவசியமும் வந்ததில்லை. ஆனால் இப்போது வேறு வழியே இல்லை. மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டாள்.
இங்குதானே இருக்கிறார், எப்படியும் வந்து விடுவார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு. தன் முழு பலத்தையும் திரட்டி தேவா என்று கத்திய அவள் குரல் உயிரின் ஆழத்திலிருந்து ஒலித்தது. காற்றில் கரைந்து செவிகளின் வழி சென்று அவன் இதயத்தை நிறைத்தது. முதன் முறை ரதி அவனை பெயர் சொல்லி அழைக்கிறாள். அது சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ரதி என்று அவனும் வெளியில் ஓடி வந்து கொண்டிருக்க, டேய் அவன் வந்துட்டான்டா சீக்கிரம் என்று தேவாவின் கண்ணெதிரிலேயே அவளை ஏற்றிக்கொண்டு அந்த கார் பறந்தது. தேவா என்று கண்ணீரோடு கையை நீட்டியபடியே அவள் அலறிய காட்சி அவன் மனதை பிழிந்தது. செல்லம்மா என்று கத்தியபடியே அவன் கார் சென்ற திசையிலேயே சிறிது தூரம் ஓடியவன் கார் சென்று மறைந்ததும் அங்கேயே மண்டியிட்டு தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். அவர்கள் ரதியை காரில் ஏற்றிய இடத்தில் அவளுடைய ஒற்றை கொலுசு விழுந்து கிடந்தது. அது தேவாவின் கண்ணில் பட எழுந்து சென்று அதை எடுத்தான். அவன் முதன் முறையாக கொடுத்த பரிசு அது. ஆசையாய் அவள் அதை அணிந்து சிறிது நேரம் கூட ஆகவில்லை, அதற்குள் மண்ணில் கிடக்கிறது. தாங்க முடியாத வேதனை அதை எடுத்து தன் கண்களை மூடி கன்னத்தில் ஒற்றி கொண்டான். பின் அதை பாக்கெட்டில் வைத்து கொண்டு எழுந்து நின்றான். மொபைல் ஃபோன் அடிக்கவே கைலாஷ் தான் அழைத்திருப்பான் என்று பற்களை கடித்து கொண்டு ஃபோனை எடுக்க அழைத்திருந்தது கரண். கரண், நான் ஒரு வண்டி நம்பர் சொல்கிறேன், உடனே அந்த வண்டியை சேஸ் பண்ண சொல்லு. அப்புறம் அந்த வண்டியோட லொக்கேஷனை உடனே எனக்கு ஷேர் பண்ண சொல்லு என்று தேவா பதட்டமாய் சொல்ல, சேஸ் பண்ணுறது ஷேர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும்டா. ரதியை நீ லவ் பண்ணுற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சொல்லு, உன்னை விட எனக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கு என்று கரண் நடந்த விஷயம் புரியாமல் பேசி கொண்டிருக்க, கரண், கைலாஷ் அவன் வேலையை காட்டிட்டான்டா. நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ரதி உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் வண்டியை சேஸ் பண்ண சொல்லு என்று தேவா அழுத்தமாக சொல்ல, வாட், ரதி உயிருக்கு ஆபத்தா? அதிர்ந்து விட்டான் கரண். 2 பேரும் ஒன்னா தானடா இருந்தீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னியே. கைலாஷ் ஏதோ பிளான் பண்ணுறான்னு நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணியிருந்தேன். ஆனாலும் சரி சரி கூல், நான் திரும்பவும் உன்னை கூப்பிடுறேன் என்று சொல்லி காலை கட் செய்த கரண் தேவா சொன்ன எண்ணெய் வைத்து காரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான். தேவா கைலாஷுக்கு அழைத்து பார்த்தான். அவன் போனை எடுக்கவில்லை. கைலாஷ் என்று கோபமாய் கத்தியபடியே கண்கள் சிவக்க தன் கை முஷ்டியை மடித்து சுவற்றில் குத்தினான். தொடர்ந்து அவன் கைலாஷுக்கு ஃபோன் செய்து கொண்டே இருக்க, கைலாஷோ வேண்டுமென்றே ஃபோனை எடுக்காமல் தேவாவின் டென்ஷனை அதிகப்படுத்தினான். டேய், ஃபோனை எடுத்துடு, இல்லைனா உன்னை சாவடிச்சிருவேன். 5-6 முறை ஃபோன் செய்ததற்கு பிறகு கைலாஷ் ஃபோனை எடுத்தான். தேவா, நீ தான் ரொம்ப பிஸியான ஆளாச்சே, என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை, விருப்பமும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுற என்று தேவா சொன்னதையே திருப்பி கேட்டான் கைலாஷ். கைலாஷ், வேண்டாம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கனா உன் முடிவு ஏன் கையில் தாண்டா என்று தேவா கோபமாக பேச, என் முடிவு இருக்கட்டும், முதல்ல போய் உன் பொண்டாட்டியை காப்பாற்று. அதை விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க. கைலாஷ் நக்கலாக சிரிக்க, என்கிட்ட நேருக்கு நேர் மோத உனக்கு தைரியம் இல்லை, அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணியிருக்க பொட்ட பயலே வெடித்தான் தேவா. தேவா, வார்த்தை, உன் பொண்டாட்டி ஏன் பிடியில் இருக்கான், மறந்துடாத. உனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமாமே. அவங்க தான் ரொம்ப நாள் முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஒருத்தனுக்கு அம்மாவை பிடிக்கும்னா கண்டிப்பாக பொண்டாட்டியையும் பிடிக்கணும். அதான் உன் பொண்டாட்டியை தூக்க சொன்னேன். நான் கெஸ் பண்ணினது சரிதான் போல இருக்கே. உன் பொண்டாட்டிக்காக உன் இதயம் துடிக்கிற சத்தம் ஸ்டெத்தஸ்கோப் இல்லாமையே எனக்கு இங்கே கேட்குது என்று தேவாவின் நிலைமையை கைலாஷ் கிண்டல் செய்ய, டேய், கடைசியாக சொல்கிறேன், என் ஒய்ஃபை விட்டுடு, இல்லைனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ என்று தேவா அவனை மிரட்டும் தோனியில் சொல்ல, உன் பொண்டாட்டியை விட்டுடுறேன், அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணுமே என்று கைலாஷ் கேட்க, என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணுறேன் என்று தேவா அவனிடம் இறங்கி வந்தான். இந்த பணம், சொத்து இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. ரதிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தான். இப்போது எப்படியாவது ரதியை கைலாஷின் பிடியிலிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் என் வழிக்கு வந்துட்டேன், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் சொத்து மொத்தத்தையும் எனக்கு எழுதி வச்சிடு, இப்போவே உன் பொண்டாட்டியை நீ இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன் என்று கைலாஷ் கூலாக சொல்ல, சொத்து தானே வேணும், வாங்கிக்கடா, ஆனால் என் ஒய்ஃப் மேலே ஒரு துரும்பு கூட படக்கூடாது என்று தேவா சொல்ல,
என்ன தேவா, சொத்தையே கொடுக்குறேன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. அடுத்த வாரம் நீ எக்ஸ்போர்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க கார்மெண்ட்ஸ் பல கோடி மதிப்பு பெறும்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ என்று கைலாஷ் சர்வ சாதாரணமாக பேச, ஓகே, நீ கேட்குறத வாங்கிக்கோ, எங்கே வரணும்னு சொல்லு, என்னோட எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுத்துடுறேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று ரதிக்காக கைலாஷ் என்ன கேட்டாலும் உடனே தூக்கி கொடுக்கும் மனநிலையில்தான் இருந்தான் தேவா. இப்போ மணி 7 ஆச்சு. நைட்டு 11 மணிக்கு நான் அனுப்புகிற ட்ரக்கில் உன்னோட எக்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீ வரணும். நீ மட்டும் தனியாக வரணும் கைலாஷ் சொல்ல, அவன் சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்வதை தவிர இப்போது தேவாவிற்கு வேறு வழியே இல்லை. கைலாஷிடம் பேசி முடித்ததும் ரதியை நினைத்து கலங்கிய மனதுடன் சுவற்றில் சாய்ந்து நின்று விட்டான். அவன் கண்கள் சிவந்து கலங்கி போயிருந்தது. செல்லம்மா, இத்தனை நாள் என்னை விட்டு எங்கேயும் போகாமல் என் கூடவே இருந்த. ஆனால் இன்னைக்கு நீ தாண்டி என்னோட உயிர்னு நான் சொல்ல வரும்போது ஏண்டி என்னை விட்டுட்டு போனேன்? அவன் பக்கத்தில் இருக்கும்போதே அவன் கண் எதிரிலேயே ரதியை தூக்கி சென்று விட்டார்களே என்ற ஆற்றாமையிலும் இயலாமையிலும் அவன் உள்ளம் கொதித்தது. கைலாஷ், நான் உன்னை சும்மா விடமாட்டேன். தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கொலுசை கையில் எடுத்து பார்த்து கண் கலங்கினான். தன் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீரை ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு வெளியில் வரவிடாமல் மனதை தைரியப்படுத்தி கொண்டான். இதுநாள் வரை அவன் நினைத்த எதிலுமே தோல்வி என்று பார்த்திராதவனுக்கு கைலாஷை சமாளிப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லைதான். ஆனால் ரதியை பத்திரமாக மீட்க வேண்டுமே. சிறிது நேரத்தில் கரண் தேவா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். தேவா, எங்கிருந்து ரதிய என்று கரண் முடிக்கும் முன் தேவா இறுகிய முகத்துடன் கார் நின்ற இடத்தை கை நீட்டி காட்டினான். இரு, நான் வந்துடுறேன் என்று ரெஸ்டாரண்டிற்குள் சென்றவன் அடுத்த 15 நிமிடத்தில் ரெஸ்டாரண்டின் சிசிடிவி கேமரா பதிவை எடுத்து வந்தான். ஃபோனில் பேசினான். தேவாவிடம் வந்து, தேவா, இப்போ அந்த வண்டி மகாபலிபுரம் தாண்டி போயிட்டுருக்கு என்று சொல்ல, அங்கே தாண்டா கைலாஷோட ஃபேக்ட்ரி இருக்கு. தேவாவின் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. நீ கைலாஷ் கிட்ட பேசுனியா? அவனுக்கு என்னதான் வேணுமா என்று கரண் கேட்க, கைலாஷுடன் நடந்த உரையாடலை பற்றி தேவா கரணிடம் சொன்னான். ஏற்கனவே ரதியை பிடிச்சு வச்சிருக்கான். இதில் உன்னை வேற தனியாக வர சொல்லியிருக்கானா? நீ தனியாக போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன் என்று கரண் சொல்ல, வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ மேனேஜருக்கு கால் பண்ணி பேசிட்டு எக்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடு. அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று தேவா கிளம்பி செல்ல, ஓகே, நான் இப்போவே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நான் ஃபேக்ட்ரியில் இருக்கேன் என்று இருவரும் அவரவர் வழிகளில் பிரிந்து செல்ல, தேவா வீட்டிற்கு வரும்போது மணி 10. நல்ல வேளையாக அவனுடன் ரதி இல்லாததை யாரும் பார்க்கவில்லை. இரவு உணவு வேண்டாம் என்று ஏற்கனவே அவர்கள் சொல்லி இருந்ததால் மற்றவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றிருந்தார்கள். வந்தவன் நேராக அறைக்கு சென்று அங்கு டிராயரில் வைத்திருந்த அவன் ரிவால்வரை எடுத்து பேண்டின் பின்புறம் சொருகி வைத்து சட்டையை டக் செய்து கொண்டான். இரவு நேரம் என்பதால் அறைக்கு யாரும் வரமாட்டார்கள். தேவாவும் அறையில் இல்லை. தேவா ரதி இருவரும் சேர்ந்துதான் எங்கோ வெளியில் சென்றிருக்கிறார்கள் என்றுதான் வீட்டில் இருப்பவர்கள் நினைப்பார்கள். அறையிலிருந்து வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அவன் நிறுவனத்தில் தயாரித்த ஆடைகள் அனைத்தும் ஸ்டோர் செய்து வைக்கப்பட்டிருக்கும் ஃபேக்டரிக்கு வந்தான். கரண் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்க கைலாஷின் வண்டிக்காக இருவரும் காத்திருந்தார்கள். தேவா, வீட்டில் என்னன்னு சொன்ன என்று கரண் கேட்க, இல்லை என்று தன் உதட்டை பிதுக்கி தலையசைத்தான் தேவா. சரி, ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கோ என்று சொன்னதற்கும் தன் தலையசைப்பை மட்டுமே பதிலாய் கொடுத்தான். தேவா, ரதியை கைலாஷ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வர வரைக்கும் விஷயத்தை டென்ஷன் ஆகாம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண என்று கரண் சொல்லி கொண்டிருந்த அதே சமயம் கைலாஷ் அனுப்பிய ட்ரக் அங்கு வந்து சேர்ந்தது. அதன் ஓட்டுநர் சாவியை தேவாவிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பிவிட, கைலாஷ் கேட்ட ஏற்றுமதி ஆடைகள் இருந்த அத்தனை பெட்டிகளையும் ஆட்கள் ட்ரக்கில் ஏற்ற, அதில் ஆள் உயரத்திற்கு இருந்த பெட்டியின் ஆடைகளுக்கு இடையில் கரண் அமர்ந்து கொள்ள, ஏய், நீ என்னடா பண்ற என்றான் தேவா அதிர்ச்சியாக. நீ தனியாக போனால் சரியாக வராது தேவா, இதில் கிட்டத்தட்ட 10,000 பாக்ஸுக்கு மேலே இருக்குது. அந்த கைலாஷ் எல்லா பாக்ஸையும் திறந்து பார்க்கவா போகிறான் என்று கரண் சொல்ல, ஆனால் தூக்கும்போது வெயிட் தெரிஞ்சிடும் என்றான் தேவா. அதுக்குத்தானே எல்லா பெட்டியையும் ஏன் வெயிட் அளவுக்கே பேக் பண்ணியிருக்கேன் என்று கரண் சொல்ல, எனக்கு என்னவோ நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது.
என்று கவலை தோய்ந்த முகத்துடன் தேவா சொல்ல, அப்போ நீ தனியாக போகிறது மட்டும் ரிஸ்க் இல்லையா? டைம் ஆச்சு, கிளம்பலாவா என்று சொன்னவன் உடைகள் இருந்த பெட்டிகளுக்கு மத்தியில் அவனும் ஒரு பெட்டியில் இருக்க தேவா ட்ரக்கில் ஏறி அமர்ந்தான். அதே சமயம் சரியாக கைலாஷின் ஃபோன் வந்தது. என்ன கிளம்பிட்டியா என்று கைலாஷ் கேட்க, கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லு, நான் அவகிட்ட பேசணும் என்று தேவா சொல்ல, உன் ஒய்ஃப் பத்திரமா இருக்கா, நீ இங்கே வந்தனா அவளை நேர்லேயே பார்த்துக்கலாம் என்று கைலாஷ் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ அவகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசணும் என்று தேவா விடாப்பிடியாக கேட்க, ஓகே பேச வைக்கிறேன் என்று கைலாஷ் ஃபோனை கட் செய்தான். அதற்கு பிறகு அரை மணி நேரம் ஓடிவிட்டது. ரதியின் குரலை கேட்க வேண்டும் என்று ஃபோனை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தான் தேவா. அப்போது ஏதோ ஒரு அன்னோன் எண்ணிலிருந்து தேவாவிற்கு அழைப்பு வந்தது.